Hi students, welcome to நம்ம சேனல். அண்டு இன்னையிலேருந்து நம்ம வந்து இந்த ஜேஇக்கும் அண்ட் நீட்டுக்கும் ஃபிசிக்ஸ் மொத்தமாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டான யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து டெய்லி அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 20 to 30 ஒன் மேத்ஸ் எம்சிக்யூ வந்து சால்வ் பண்ணி போடலாம். ரொம்ப ப்ராப்ளம் வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். மற்றபடி தியரியா இருந்ததுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம போகலாம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபுல்லாமே எம்சிக்யூ தான். நோட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே தேவைப்படக்கூடியதை அங்கனே சைடில் சொல்லுவேன், என்னென்ன இது தேவைப்படும், என்னென்ன ஃபார்ம் தேவைப்படும் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் what is dimensional formula for of thermal conductivity? ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம தெர்மோடைனமிக்ஸ் இருக்கும். ஸோ நான் தியரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார்முலா நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன ஃபார்முலானா Q by T is equal to K A del T by L அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இதுதானே. ஸோ இதுல இருந்து நம்ம மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் அடிச்சுக்கிடுவேன். இதுல K அப்படிங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுதானே. ஸோ கேவை இங்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் ஒரே சைடை கொண்டு போயிடலாம். கியூ எல் அங்க கொண்டு போயிருந்தேன். கீழே வந்து டி இருக்கும், ஏவா கீழே கொண்டு போயிருந்தோம், டெல்டியும் கீழே வந்துடும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதுதானே. ஸோ இப்போ பாருங்க, யூனிட் இப்போ போட போறேன். கியூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூல், ஏன்னா ஹீட் ஜூலு, லென்த் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு மீட்டர். கீழே பார்த்தீங்கன்னா டைம் வந்து செகண்ட், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், டெல் டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர், ஸோ கெல்வி அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டு. ஓகே, கெல்வி அப்படி. இப்போ இதை இன்னும் ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ மீட்டரும் மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஜூல் செகண்ட் இன்வெர்ஸ், இந்த செகண்ட் மேலே கொண்டு வந்து செகண்ட் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ், ஏன்னா மீட்டரும் இங்கே கீழே ஒரு மீட்டர் ஸ்கொயர் கேன்சல், மீட்டர் வரும், மேலே போனால் மீட்டர் இன்வெர்ஸ் கே, அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும், டைமென்ஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் தனியாக நம்ம எழுதிக்கிட்டேன். என்ன வந்தது அப்படின்னா ஜூல் செகண்ட் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் கெல்வின் அப்படிதானே. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு பவர் அப்படின்னு தெரியும் அப்படிதானே. ஒர்க் பை டைம் அப்படிங்கிறது தான் பவர். ஸோ பவருடைய இது ரெண்டுத்தும் சேர்ந்து பவருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ml ஸ்கொயர் டி மைனஸ் 3 போடுவோமா. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது எல்லாமே ஈஸி. இது பாருங்க, மீட்டர் வந்து எல் இன்வெர்ஸ், கெல்வின் அது கெல்வின் தான், அப்படியே போடலாம் சரியா. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எம் மேலே ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் ஒன்று அப்படின்னு போட்டுக்கலாம். எல் இந்த டி ஸ்கொயர் சாரி எல் ஸ்கொயர், இங்கே எல் மைனஸ் 1, ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும், 1 டி மைனஸ் 3 அப்படியே வந்துடும், அப்புறம் கெல்வின். So this is the unit for dimensional formula for thermal conductivity. அவ்வளவுதான் சரிங்களா. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து பேரலா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால சில வேர்ட்ஸை தமிழில் நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம பார்த்தோம். தமிழ் பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்துத்திறன் சரிங்களா. வெப்ப கடத்துத்திறனுடைய பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டா, பரிணாம வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டா நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ரெண்டாவது கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டேம் இருக்கு, அது டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிக்கலாம், இல்லை டைமா வெலாசிட்டியா லென்த்தா எதோடைய டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ பாருங்க, 1/2 அப்படின்னாலே √2 அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், நம்ம μ0 ε0 -1/2
நான் வந்து 1 போட்டுட்டு ரூட் போடலாம். ரைட்டா? இது இது ஒண்ணு தானே? நல்லா பாருங்க. ரைட்டா? ஸோ இதோடைய இது என்னது நல்லா தெரியும், வெலாசிட்டி ஆஃப் லைட். இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, திசைவேகம். சரி, ஃபார்முலா படி தேவை அப்படின்னா நம்மளுக்கு வெலாசிட்டியோட யூனிட் என்ன? எஸ்ஐ எம்எஸ் பவர் -1. ஸோ யூனிட் டைமென்ஷன் பார்க்கும்போது மீட்டர் அப்படின்னா எல் போடும், செகண்ட் அப்படின்னா டி போட்டு -1. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 3. The damping force on an oscillator is directly proportional to the velocity. So damping force F வந்து velocity-க்கு directly proportional இருக்கு. The unit of the constant of proportionality is அப்படிங்கிறாங்க. என்ன directly proportional ஒரு கான்ஸ்டன்ட் வரும் அது. ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து தடையுறு விசை, இது வந்து திசைவேகத்துக்கு நேர்த்தகவில் இருக்கு. அப்படிங்கிறது அந்த மாறிலியோடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கத அப்படியே நம்ம எழுதுனா என்ன நடக்கும்? டேமிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த தடை ஒரு விசை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா யாருக்கு இருக்கும்னா வெலாசிட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி டு பி அப்படின்னு போட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேவி. இந்த கே தான் டைரக்டர் ஆஃப் இந்த இது கான்ஸ்டன்ட் ஆஃப், சரிங்களா? ஸோ எனக்கு கே தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? எஃப் பை டி. எஃப் ஓட யூனிட் என்ன? கேஜி ms power -2 அப்படிங்கிறது தெரியும். அண்ட் வெலாசிட்டிக்கு as well as ms power -1 அப்படின்னு தெரியும். அப்படிதானே? ஸோ இது இப்பெல்லாம் கேன்சல் பண்ணா ஃபைனலா என்ன வரும்? எம்மும் கேன்சல் ஆயிரும். இதுல எஸ் பவர் -1, அங்க வந்து எஸ் பவர் -2 இருக்கு. ஸோ இதுவும் ஒரு கேன்சல் ஆகும், ஒன்னு கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனலா என்ன வரும் அப்படின்னா கேஜி செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் உடைய யூனிட் ஆகும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? kg, kilogram second inverse. Okay. So next question அந்த கொஸ்டினை ஃபுல்லா எழுதலாம், ஏன்னா அது வந்து டைம் கன்சியூம் பண்ணிடும். அதனால ஷார்ட்டா எழுதுனா ஆனா அது உங்களுக்கு சொல்றது புரியும். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 4ல while performing some experiments 5 readings are observed. சரிங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, 5 ரீடிங் எடுக்கிறாங்க. 80, 80.5, 81, 81.5, 82. So calculate the mean percentage error in this observation. So இதுல mean percentage error தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன ஹிண்டா இருந்தாலே உங்களுக்கு பார்த்தது புரியும். ஸோ இதை நம்ம சொல்யூஷன் எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்வேஷன்லாம் மீன் பார்க்கணும். ஸோ மீன் அப்படிங்கிறத நான் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மீன் பார்க்குறேன். 80, 80.5, 81 and 81.5 plus 82. ஸோ டோட்டலா 5 இது இருக்கு. ஸோ அதனால நான் 5ஆல டிவைட் பண்ணும்போது இதை எல்லாத்தையும் கூட்டினா 405 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 81 வரும். சரியா? ஸோ இந்த 81ங்கிறத தனியா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல, மீன் பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கல, மீன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஏஎம் சைட்ல வச்சுக்கலாம். ஏஎம் ஈக்குவல் டு 81. அடுத்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது பார்ப்போம். தமிழ்ல வந்து தனி பிழை அப்படிம்பாங்க. மீன் பெர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது சதவீத பிழை இந்த மாதிரி வரும். சரியா? பார்த்துக்கோங்க. இப்போ அப்சல்யூட் எரர் அப்படிங்கும் போது நமக்கு ஃபார்முலா என்ன? இப்படி A1 அப்படின்னா நம்ம வந்து ஏஎம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்கை கழிக்கணும். டெல் A2 அப்படின்னா ஏஎம்ல இருந்து செகண்ட் ரீடிங்கை கழிக்கணும். எல்லாத்தையும் மால்லஸ். சரியா? இந்த மாதிரி டாட்டா போட்டலாம். ஸோ இங்க நான் இது ஃபார்முலா திருப்பி எழுதல, அதுக்கு பதிலாக டைரக்டா ரீடிங் போட போறேன். ஏஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 81. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னது? 80.0. ஸோ கழிச்சா என்ன வரும்? 1 மாடலஸ் ஆஃப் 1. அடுத்து ரெண்டாவது 81 மைனஸ் 80.5. ஸோ கழிச்சா 0.5 மாடலஸ். சரியா? அண்ட் டெல் A3 81 81.5 கழிச்சா மைனஸ் 0.5 வரும். ஸோ 0.5 நம்ம மாடலஸ் இப்படி போட்டுக்கலாம், மைனஸ். சரியா? மைனஸ் போட்டு மாடலஸ் இன்னும் நல்லா தெரியுற மாதிரி போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன். அடுத்து டெல் A4 81 மைனஸ் 82. ஸோ -1 அப்படின்னு வரும்.
லாஸ்டா என்ன வரும் அப்படின்னா டெல் ஏ5 இங்க வந்து நம்ம வந்து ஒரு ரீடிங் மட்டும் 81 அப்படிங்கிறத விட்டுருந்தோம். ஸோ 81 81 81. ஸோ இது வந்து மூணாவது ரீடிங்கா வரும். அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்தி மாத்தி போட்டாலும் சொன்னா 0. ஸோ இந்த ரீடிங்லாம் நமக்கு வந்து 1 0.5 இந்த மாதிரி பாசிட்டிவான வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் அப்படிங்கிற வந்துருது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த ரீடிங்கை மட்டும் வச்சுக்கிறதா உங்களுக்கு. ஓகே, இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெல் ஏஎம் அப்படிங்கிற இது பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டுவீங்க அப்படின்னா 1 + 0.5 எல்லாமே மார்லெஸ். ஸோ நான் மார்லெஸ் டைரக்டாக எடுத்துருவேன். ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் இது 1 + 0. ஸோ டிவைட் பை 5. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 3 வரும். 3/5 0.6 அப்படின்னு. இப்போ டெல் ஏஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஏஎம் இருக்கு தானே? ஸோ டெல் ஏஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஏஎம் டெல் ஏஎம் ரெண்டும் வந்துச்சு. ஸோ இதை ரெண்டு தனியாக அடிக்கிறேன். 0.6 அப்படிங்கிறத நம்மளுக்கு மீன் பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிற இது தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா டெல் ஏஎம் பை ஏஎம் இன்ட்டு 100 அப்படிதானே? 100% போடுறேன். ஸோ டெல் ஏஎம் என்ன வந்து 0.6, ஏஎம் 81, 100%. ஸோ நம்ம ஃபைனலாக பண்ணும்போது 0.74% வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். சரியா? அப்போ நம்ம அந்த அப்சர்வேஷனுக்கு மீன் பெர்சன்டேஜ் எரர் பார்த்தோம். ஸோ மீன் பெர்சன்டேஜ் எரர் பார்க்கறதுக்கு நம்ம ஏஎம் டெல் ஏஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஏஎம் ஈஸியாக மீன் பார்த்துருக்கீங்க. டெல் ஏஎம் வந்து அப்சல்யூட் எரர், ஒவ்வொன்றையா தனிப்பிள்ளை அப்படின்னா ஒவ்வொன்றையா கழிச்சு ஒவ்வொரு ரீடிங்குக்கும் அந்த மீன் இதையும் கழிக்கிறோம். ஸோ அதை ரெடி பண்ணோம், மால்லஸ் எடுக்கிறோம். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு டிவைட் பண்ணி டெல் ஏஎம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த ஃபார்முலா போட்டு மீன் பெர்சன்டேஜ், அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டாக தான் எழுதுங்க. The density of the material in the shape of cube, சரிங்களா, is determined by measuring 3 sides of the cube. அதாவது ஒரு டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். அது வந்து ஷேப் ஆஃப் கியூப் இதில் இருக்கு. அதோடைய 3 சைடையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் மாஸ். சரியா? ரைட். த ரிலேட்டிவ் எரர் இன் மெஷரிங் மாஸ் அண்ட் லென்த். சரியா? ஏன்னா மாஸையும் மெஷர் பண்ணுவோம், லென்த்தையும் மெஷர் பண்ணுவோம். அதில் ரிலேட்டிவ் எரர் வருது. மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5, லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1, அந்த ரெஸ்பெக்ட்லி பார்த்துக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி, அதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறோம், டிட்டர்மின் பண்ணுறோம். த மேக்ஸிமம் எரர் இன் டிட்டர்மின் த டென்சிட்டி. சரியா? த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இன் த ஷேப் ஆஃப் கியூப் இஸ் டிட்டர்மின் பை மெஷரிங் த 3 sides ஆஃப் த கியூப் அண்ட் இட்ஸ் மாஸ். அப்புறம் ரிலேட்டிவ் எரர் இருக்கு. அண்ட் அதோட மேக்ஸிமம் எரர் இன் டிட்டர்மின் த டென்சிட்டி பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டென்சிட்டி அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இதுதான். டென்சிட்டி அப்படின்னாலே ரோ அப்படின்னு போட்டுக்கோம். மாஸ் பர் வால்யூம். ரோஸ் போட்டு m/l கியூப் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. எரர் அப்படின்னாலேயே நம்ம என்ன பண்ணணும்? டெல் ரோ பை ரோ அப்படின்னு போடுவீங்க. அப்ப அந்த சைடும் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. அடுத்தனா டெல் m/l. இங்க 3 வந்திருக்கு. ஸோ 3 del l/l இப்படி போடணும். இதான் ஃபார்மேட். இது நல்லா தெரியும் உங்களுக்கு. மேக்சிமம் எரர், மேக்சிமம் பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு 100 போடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மாசு லென்த், ஏற்கனவே மாஸ் பை வால்யூம், வால்யூம்னால லென்த் கியூப், அதனால எல் கியூப் போட்டோம். மாஸ் ரிலேட்டிவ் எரர் அவங்களே கொடுத்துருக்காங்க 1.5%. அதாவது இது எல்லாம் சேர்த்தே 1.5%. பெர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 1.5. அண்ட் டெல் எல் வந்து 1% கொடுத்துருக்காங்க, 1. ஆனா இங்க ஒரு 3 டேர்ம் தான் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோ. ஸோ இதுதான் டென்சிட்டியை மெஷர் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் எரர். ஸோ 1.5 + 3, என்ன 3 × 1 3,
ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும் போது 4.5%. இதுதான் மேக்சிமம் எரர் அந்த மெட்டீரியல் கியூப் ஆஃப் ஷேப்ல இருக்குல்ல, அதுல உள்ள டென்சிட்டி மெட்டீரியல் நம்ம டென்சிட்டி மெட்டீரியல் மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மேக்சிமம் எரர் இந்த 4.5. ஸோ சிக்ஸ்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 4 குவான்டிட்டியை மெஷர் பண்றாங்க. ஏ பி சி டி ஆர் மெஷர்ட் வித் பெர்சன்டேஜ் எரர். சரியா, அதுக்கும் ஒரு எரர் இருக்கும். ஸோ அது பெர்சன்டேஜ் எடுத்துக்கும் போது ஏக்கு 1%, பிக்கு 2%, சிக்கு 3%, டிக்கு 4%. ஸோ இந்த இதெல்லாம் ரெஸ்பெக்ட்லி இந்த குவான்டிட்டி பி இஸ் கால்குலேட்டட். ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ கியூப் பி ஸ்கொயர் பை சிடி. அப்போ அந்த பியில உள்ள பெர்சன்டேஜ் எரர் எவ்வளவு, பெர்சன்டேஜ் எரர் இன் பிஇஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100% எவ்வளவு, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா 1%. அதுமாதிரி டெல் பி பை பி இன்ட்டு 100% எவ்வளவு, 2%. சரியா, அதே மாதிரி டெல் சி பை சி இன்ட்டு 100% எவ்வளவு, 3%. அண்ட் டெல் டி பை டி இன்ட்டு 100% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4%. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, இது கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் நான் அழிச்சிட்டு தான் நம்ம வந்து பியில் உள்ள எரர் பார்க்குறோம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பியில் உள்ள பார்க்குறோம். ஸோ பெர்சன்டேஜ் எரர் இன் பி அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன வரும் அப்படின்னா டெல் பி, அதாவது இது எப்படி இருக்கும், டெல் பி பி இன்ட்டு 100%. அதுனா இது எங்க இதுக்குள்ள இருக்கும், அதுக்கு அந்த சைடு இருக்கிற ஏ கியூப் பி ஸ்கொயர்னு வந்து அந்த மாதிரி. ஸோ அங்க எப்படி இருக்கும், 3a பை ஏ, ஏன்னா ஏ கியூப் அதனால 3 வந்திருக்கு, இன்ட்டு 100%. பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்தது, அதனால 2 டெல் பி பை பி 100%. அடுத்து சி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஏன்னா கீழே தான் இருந்துச்சு. ஸோ டெல் சி பை சி இன்ட்டு 100% அண்ட் டெல் டி பை டி 100%. அவ்வளோ இந்த மாதிரி வந்துடலாம். ஸோ ரைட், இப்போ கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணோம் அடுத்து, 3 இந்த டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100% எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லியிருந்தாங்க, 1% சொல்லியிருந்தாங்க. புரியுதுனா, 1%. 2 del b by b into 100% 2%. del c by c into 100% வந்து 3%. ஸோ அதனால 3 அப்படிங்கிறத கூட்டு எடுத்துரும். அண்ட் ஃபைனலாக அது பார்த்தீங்கன்னா del d by d வந்து 4%. இப்படி வந்துடும். அவ்வளோ. ஸோ டேரெக்டாக பெர்சன்டேஜோட சேர்த்து போடலாம், ஏன்னா பெர்சன்டேஜ் யாராவது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால பெர்சன்டேஜோட சேர்த்து போடலாம். இது பார்த்தீங்கன்னா 3 into 1 3%, 2 into 2%. ஸோ என்ன வரும், 4% அப்படின்னு வரும். அதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3% அண்ட் இது 4%. ஸோ எல்லாத்தையும் கூட்டுமா, 3 7 10 14. ஓகே, 14% வந்து 14 இருக்கும். இப்போ பெர்சன்டேஜின் பி வந்து 14%. இதுதான் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல இந்த ஒரு 6 சம் போதும். இதில் உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தராக வந்து எத்தனை சம் போடலாம், எவ்வளோ நேரம் வந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுடைய இதெல்லாம்